வீட்டு முறையில் வளர்க்கக்கூடிய பெருவிடை பெட்டைக்கோழியை அடை வைத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி 17 முட்டைக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தோம். ஸோ இதில் வந்து கோழி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு 3 முட்டைக்கிட்ட இந்த மாதிரி உடஞ்சிருக்கு. அது தன்னால் உடஞ்சுதா இல்லை கோழியால் ஏதாவது சேதாரமாச்சான்னு தெரியல. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த 3 முட்டைகள் வந்து கோழியை வந்து உடச்சி குடிச்சிட்ருக்குங்க. அப்போது இந்த மாதிரியான கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா அடை வைக்க தேர்வு செய்யக்கூடாது. மாற்றொரு கோழியை வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கு அடை வைக்க தேர்வு செய்யணும். இந்த மாதிரி அடைப்படுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் முட்டை பார்த்ததுமே தன்னோட இறுக்கமாக வந்து பார்த்திங்கன்னா முட்டையின் மீது அடைப்படுத்து கொள்ளும். இந்த கோழி வந்து முதல் முறை அப்படின்றதுனா பழகும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து வெயிட் பண்ணேன். இப்போ அதனோட விளைவாக வந்து பார்த்திங்கன்னா 3 முட்டைகள் வந்து உடச்சி குடிச்சிருக்கு. இந்த தாய்க்கோழியை வந்து அடைக்கு வந்து நான் தேர்வு செய்யாமல் மாற்று தாய்க்கோழியை தேர்வு செய்யணும்.